என்ன நெருக்கடியை வந்து அதிமுக கொடுக்குதா, அதிமுக நெருக்கடியில் இருக்கிறதுனால எப்படியோ எழுத்துன்னு நினைக்கிறாங்க? இப்போ ஒரு பக்கம் பிஜேபி இழுக்குது, ஒரு பக்கம் அதிமுக இழுக்குது. இவர் என்ன முடிவெடுக்க போறாரு? பிஜேபி ஒன்னதானே இருக்கு. அதை தான் சொல்றேன். நீங்க தாவேக்காவினுடைய அந்த உள்ள தொடர்புடைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அவர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன முடிவு எடுத்தா நல்லதுங்கிறது அப்புறம் சொல்லுங்க. ஆனா என்ன முடிவு எடுப்பாரு? நாம இறங்கி போகக்கூடாது, என்ன ஆனாலும் பார்த்துடலாங்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கார். பட் அதிமுகவோடு போகிறது அவருக்கும் நல்லது, அதிமுகவுக்கும். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து வந்து ஆறுதல் கூற இருப்பதாக ஒரு தகவல் பார்க்குறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து சொன்ன தகவல்கள் அடிப்படையில் செய்திகள் வருது. எல்லாமே இப்போ தாவேக்கால தகவல். ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட அளவில் இது என்ன அந்த மாதிரி ஒரு ஏற்பாடா? என்ன காரணம்? அப்படி ஒரு தாட்ஸ் விஜய்க்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கூட ஒரு தடவை பதிவு பண்ணீங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு 5 நாள் கழித்து ஒரு 20 மாவட்ட செயலாளர்களோட அவர் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார். ராஜா அண்ணாமலைபுரம் ஆஃபீஸில். சரி. அப்போல்லாம் புஷி ஆனந்தெல்லாம் இல்லை, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. அப்போ வந்து அந்த மாவட்ட செயலாளர்களோட பேசும்பொழுது எல்லாரையுமே பனையூருக்கு வர வச்சு அந்த உதவித்தொகை கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சரி. அப்போ அவங்கெல்லாம் இல்லை சார், அது ரொம்ப தப்பாக போயிடும், வேண்டாம், நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த திட்டத்தை அவர் கைவிட்டார். சரி. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை வந்து அங்கே போக முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மறுபடியும் இவர் அங்கே போனாருன்னா அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது சந்திப்பதில். இப்போ ஒருத்தர் 2 பேர்னா கூட டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு இரவில் கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். பட் 41 பேரையும் அவர் பார்க்கணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள வர வச்சு அங்கே அசம்பிள் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நிறைய சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் அவர் கையில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கான முன் அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது. பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கான முயற்சி ஏதோ நடந்துச்சு, இடம் கிடைக்கிறது. அதுதானே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கேளுங்கன்னு சொல்லி தானே இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே போங்க, அவர் உங்களை கைட் பண்ணுவார் அப்படின்னு. அதற்கப்புறம் அங்கே ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனு தான் கசிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து அவர் என்னென்ன பாதுகாப்பெல்லாம் கேட்குறாரு அப்படின்னா அங்கேருந்து அது போடுறாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய கெட்ட பேராக அவருக்கு மாறிச்சு. அப்போ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவர் கேட்ட மாதிரி காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னா கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பிரதமருக்கே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை கொடுக்காம நாளைக்கு மீண்டும் ஒரு கூட்டம் வருது, அங்கே மறுபடியும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, மேலும் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு குற்றவாளி கொண்டு நிற்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் தவிர்ப்பதற்கு ஒரே அடியாக அவங்கள வர வச்சிடலாமன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 41 குடும்பத்துக்குமே விஜய் மேலே இப்போ கோபம் இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ பல பேர் அங்கே போய் அவங்கள நேர்காணல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே பேசுறது வினோதமாக இருக்குது. ஏன்னா ஒரு மகனை இழந்த தாய் கூட வந்து என்ன பிரச்சனை, அதனால் என்ன இருக்குது, விஜயை பார்த்துட்டோங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த தாய் எப்படி மகன் மீது ஒரு இந்த அளவுக்கு பாசம் இல்லாமல் இருக்காங்க, அது எப்படி ஒரு இறப்பை கூட அவங்க சகஜமாக எடுத்துக்க முடியுதுங்கிற மாதிரி பல கேள்விகள் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு தாய் அப்படி இருக்க மாட்டாங்கங்கிறது தனி. அப்போ ஏதோ ஒரு நிர்பந்தம் அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாமே இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் விஜய் குறித்து ஒரு சர்ச்சை இங்கே வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு செய்தியா வந்துகிட்டே இருக்கு. அப்போ நாம் போய் அங்கே மேலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தவிர்க்கலாமேன்னு அவர் நினச்சிருக்கலாம். இந்த குடும்பங்களில் இவங்க பேசி நீங்கள் சென்னை வர முடியுமான்னு கேட்டதுனால தான் இப்படி ஒரு தகவல் வெளியே வருது. ஆமாம், இதுக்கப்புறம் அவங்கள ஒருங்கிணைக்கணும். இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா சில பேர் அங்கே போய் அந்த குடும்பத்தினுடைய மனதையே கலைக்கிறாங்க. நீங்கள் விஜய்க்கு எதிராக மாறுங்க, எதிர்த்து பேசுங்க. யார் கலைக்கிறா? அப்படி யார் கலைப்பா? ஏதோ ஒரு சக்தி ஒன்று நடந்துட்டு சரி இல்லையா? இப்போ அதை மீறி தான் அவங்க ஏதோ விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. அவருக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ சென்னைக்கு அவங்க வராங்கன்னு வைங்களேன், இதில் ஏற்படுகிற அசௌகரியங்கள், இங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளவும் இருக்குது. பட் இதை ரொம்ப அமிக்கபுளாக பண்ணிடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இது முற்றுப்புள்ளி மாதிரி விழுந்துருச்சு. இதை கம்மாவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவங்கள பார்த்து அவர் ஆறுதல் சொல்லி அந்த கடமையை முடித்தாதான்
அடுத்த கட்ட நகர்வுக்கே போக முடியும். அப்போ எதுவுமே இல்லாமல் பிளாங்காக நிற்கிது. அப்போ இதை சந்திச்சு தான் ஆகணும். ஒருவேளை அந்த முயற்சி சரியாக நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஆறுதல் சொன்ன பிறகு அந்த குடும்பங்கள் நேரடியாக சந்தித்த பிறகு அதை நேரடியாக வரவழைச்சு சந்தித்த பிறகு தான் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட மூவே இருக்கும். அடுத்த கூட்டமாக, பொதுக்கூட்டமா, மாநாடா, அடுத்து நேராக போய் சந்திக்கிறதா, இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் எதுவுமே இருக்காது. வேற ஒன்று ஒரு பண்ணாருன்னு வைங்களேன், மறுபடியும் விமர்சனம் ஆகும்ல. அங்கே ஒரு 20-41 பேர் குடும்பம் இருக்குது, நீ அங்கே போய் பார்க்காம இங்கே வந்து ஒரு மீட்டிங் போடுறீங்க. இல்லை, அதான் நான் 20 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துட்டா அவங்களுக்கு நீங்கள் இன்னும் கூட நீங்கள் 1000 கோடி கொடுங்களா, அது இழப்பீடு சரியாக இருக்குமா? அது ஒரு உயிருக்கு இணையானது இல்லைல்ல. சரி, போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறது தான் அது இணையானது. அதுதான் சரி. பணம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து ஈடு இணை கிடையாது இல்லை. ஸோ அதுதான். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம்னு அவர் நினைக்கிறாரு. அது அவர் நினைச்சபடி நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். என்ன அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்மளும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். திரும்ப திரும்ப நம்மளும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இல்லை, இன்னொன்று நீங்கள் சொன்னீங்களா, அந்த பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் பேசுகிறத வந்து இணையதளங்களில் நீங்களே கூட அது ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க பார்வையில் அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க மீடியாக்களை சந்திக்காத ஆட்கள் திடீர்னு கொண்டு போய் மைக்கை நீட்டும் போது என்னதோ தோணுதோ ஒன்று பேசுவாங்க. அந்த குடும்பங்களை ஏன் இவ்வளோ தூரம் வந்து இணையதளங்களில் வந்து அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் விமர்சிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது ரொம்ப தவறானதுங்க. ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு முன்னே மீடியாக்களை சந்திக்காதவங்க அவங்க திடீர்னு மைக்கை நீட்டினோன்னே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கூட அவங்க பேசியிருக்கலாம். யாருமே இங்கே வந்து அப்படியே வார்த்தைகளை கட்டமைச்சிட்டு வந்து உட்காந்து பேச போகிறது கிடையாது. அப்போ நம்ம அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது விஜய்க்கு எதிராக திருப்பி விட முடியுமாங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அப்போ அந்த அம்மா பேசுறது, இன்னொரு அம்மா பேசுறது, யாரெல்லாம் எந்த அளவுக்கு விஜயை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களோ பாரு, பிள்ளைய பறி கொடுத்த இப்படியா பேசுவா அப்படின்ட்டு உடனே கிளம்பி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலையாக இதெல்லாம் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பேசுனவங்க நம்மளை பற்றி இப்படி வெளியில் பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்லாம் கேட்டால் அவங்க இன்னும் நொந்து போவாங்க. ஏற்கனவே பிள்ளைய பறி கொடுத்துட்டு நொந்து போயிருக்கிறாங்க. மறுபடியும் இவங்க நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சாங்கன்னா அது என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இதையெல்லாம் வந்து சரிங்க, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க அப்படின்னு கடந்து போகிறது தான் சரி. அதையும் அரசியலாக்குறாங்க. இப்போ விஜய்க்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய முயற்சி நடக்குன்னு சொன்னீங்களே, அந்த நடக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைச்சிருக்கான்னு கேட்குறேன். வெற்றி கிடைக்கலையே. கிடைச்சிருந்தா எப்படி ஒரு 41 பேர் அப்படி ஒத்தாப்புல வர்றேன்னு சொல்லுவாங்க? கட்டாயமாக அதில் ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட ஒரு பெரிய கேள்வியாக மாறும். அப்போ எல்லாரையும் கொண்டு வருவதற்கான வேலையை தான் அங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு சுமூத்தாக அதை நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது இதுவே வேறு கட்சிக்கு நடந்திருந்ததுன்னு வைங்களேன், கட்டாயமாக அந்த 40 குடும்பங்களில் குறைந்தது ஒரு 15 குடும்பமாவது எதிர்த்து நேரம் பேட்டி கொடுத்துருப்பாங்க, பெரிய பிரச்சனையை அதை மாற்றிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால விஜய்ங்கிறதுனால அவங்க அமைதியாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றணும். சரி, இன்னொரு அதை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த பொறுப்பு அவருக்கு. ஆமாம்மா, கட்டாயமாக இருக்குது. இப்போது இது ஏதோ ஒரு பரபரப்பான சம்பவம், தமிழ்நாடே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எதை ரியாக்ட் பண்ணணுங்கிறத தாண்டி காலம் முழுக்க அந்த குடும்பங்களுக்கு ஒரு லாயலாக இருக்கணும். வெறும் வார்த்தைகள் கிடையாது இது. நான் அந்த குடும்பத்தை மாதம் 5000 ரூபா கொடுப்பேன், அவங்கள வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துப்பேன், எதிர்காலத்தில் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னை அணுகலாம் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வெற்று வார்த்தைகளாக முடிஞ்சிடக்கூடாது. அது வந்து சரியாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் 50 வருஷத்துக்கு நான் செய்வேன், 20 வருஷத்துக்கு செய்வேங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இல்லைங்க, நான் வந்து உங்களை 20 வருஷம் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு கீழே இருக்கிறவங்களும் அது செய்ய முடியாது. ப்ராக்டிக்கல் அது தானே. செய்ய முடியுமோ முடியாதோ, அதில் ஏதாவது தப்பு கிப்பு நடக்கலாம். அதுக்கு நான் பெரிய லெவலில் ஒரு செட்டில்மெண்ட்டை அவ்வளோதான் கொடுத்துட்றேன்னு கூட அவர் சொல்லலாம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அவர் அந்த குடும்பங்களுக்கு லாயலாக இருக்கும். இன்னொரு பக்கம் இது அடுத்து வரக்கூடிய அரசியல்கள், அதிமுகவிலிருந்து இந்த சம்பவத்தை அல்லது இந்த நிலையை, இந்த இக்கட்டான நிலையை பயன்படுத்தி கொண்டு கூட்டணிக்கு எழுப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து அதிமுக பண்ணிக்கொண்டே இருக்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. திரு உதயகுமார் அவர்கள், நீங்கள் வந்து இந்த பக்கம் வரலன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது, ஆண்டவனால காப்பாற்ற முடியாதுங்கிறாரு. என்ன நெருக்கடியை வந்து அதிமுக கொடுக்குதா, அதிமுக நெருக்கடியில் இருக்கிறதுனால எப்படியோ எழுத்துன்னு நினைக்கிறாங்களா? எல்லாம் அரசியல் தானேங்க. இப்போ அவர் வந்து கையேறு நிலையில் இருக்கார். இப்போ அனுபவம் இல்லாத ஆட்கள் இப்போ கூட வந்து இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத ஆட்களாக இருக்காங்க. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ஆமாம், இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப ரொம்ப கொடூரமானது அது. ஆனால் இதுலேருந்து மீள்வதற்கான வழி என்னங்கிறத
ஒரு மாசமாவே எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கலாம், கவலையில் இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம், எல்லாமே ஒரு வாரம் தானேங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற இந்த நேரம் ஒரு 26 நாள் 27 நாள் ஆகிப்போச்சு. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு இல்லைல்ல. அப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்த மற்ற கட்சிகள் பார்க்க தானே செய்யும். அப்போ அதிமுக என்ன பண்ணுறாங்க பாருங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் நிற்கிறீங்க, என்கிட்ட வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னொன்று கட்டமைப்பும் இல்லைங்க இவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து ஒவ்வொரு ஊராக போகிறாரு, மக்களை பார்க்குறாரு, அது மட்டும் அரசியல். இது வரைக்கும் தாவேக்கா எத்தனை ஊர்களில் பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க கேளுங்க. நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் ஊருக்கு ஊர் ஒன்றியத்துக்கு ஒன்றியம் அவங்க போடணும்ல. ஒரு மீட்டிங் தாவேக்கா சார்பாக ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு எங்கேயாவது செய்தி வந்திருக்கா சொல்லுங்க? எந்த கட்சி போடாமல் இருக்கு? கம்யூனிஸ்ட் கூட அவங்க வந்து பொருளாதாரத்தில் பெருசாக இல்லை, அவங்களே ஏதோ உண்டியலை குலுக்கி கொஞ்சம் காசு சேர்த்து ஏதோ ஒரு தெருமுனை கூட்டம் போட்டுடுறாங்கல்ல. அப்போ அது கூட செய்யாம ஒரு கட்சி இவ்வளவு நாள் இயங்குது எங்க? அப்ப எதுவுமே தெரியாம அப்படின்னு சொன்னா அதுக்கான அனுமதி அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல. அதெல்லாம் ஏங்க பொதுக்கூட்டம் நடத்துறது, ஊர்ல இருக்கிற ஒரு பிரமுகர். நான் வந்து அரசோட அனுமதி, காவல்துறை அனுமதி சொல்ல, கட்சி மேலிடத்துல இருந்து நீங்க நடத்தினா ஒரு கட்சியான பிறகு இஷ்டத்துக்கு ஒரு கூட்டத்தை நடத்திட முடியாதுல்ல. மேல இருந்து கொடுக்கணும், நான் இந்த மாதிரி நடத்த போற கூட்டம் எங்களுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டுதான் நடக்கும். இல்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் அனுமதி வேணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு புதுசா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. திமுக அதிமுக எல்லாம் தொடர்ந்து வாரம் அனுமதிங்கிறது ஒரு தகவல் சொல்லணும்னா, இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, யாரை கேட்டு நடத்துறீங்க, நீ கட்சி தலைமையிட்ட கேட்டீங்களா, நீங்களா இஷ்டத்துக்கு நடத்திடுவீங்களா? இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அனுபவம் இன்மைங்கிறத சொல்ல வரேன். சரி, ஒரு அனுபவம் உள்ள கட்சின்னா பேசிக்கலா இதை கவனிக்குமே, அது கூட இல்லையா உங்களுக்கு? அப்போ என்ன நினைப்பாங்க, எடுப்பார் கைப்பிள்ளையான்னு நினைக்கிறாங்க. நீ என்கிட்ட வந்துரு நான் பார்த்துக்கிறேன், இந்த புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கிற மாதிரி நீ வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேடுவதற்கான வேலையை பார்க்குறாங்க. இப்போ ஒரு பக்கம் பிஜேபி இழுக்குது, ஒரு பக்கம் அதிமுக இழுக்குது. இவர் என்ன முடிவெடுக்க போறாரு? பிஜேபி ஒன்னதானே இருக்கு. அதை தான் சொல்றேன். பிஜேபி வந்து அதிமுக மூலமா தன்னுடைய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ என்னன்னா, நீங்க பல பேர் அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் இங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு தகவலாவது அங்கேருந்து வந்தாதானே அதை நீங்க மல்டிப்ளை பண்ணியாவது பேச முடியும். எதுவுமே யாருக்குமே தெரியல. நீங்க தாவேக்காவினுடைய அந்த உள்ள தொடர்புடைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்போ விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது தெரிஞ்சாதான் அது புஷி ஆனந்துக்கு போகும். புஷி ஆனந்த் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு போவோம். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் இவங்களுக்கு வரும். எல்லா இடமும் இப்படி பூட்டு போட்ட மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்க, மனசுல என்ன திட்டம் வச்சிருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அதிமுக கூட இணையணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுங்கிறது உண்மைதானா? அது ஆரம்பம் ரொம்ப உற்சாகமான பேச்சுவார்த்தையெல்லாம் இவங்க தரப்புல இருந்து நடத்தினாங்க. ஆமாம்மா, அது எல்லாமே நடந்துச்சு. அன்னைக்கு இவங்க வைத்த டிமாண்டா அவங்க பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா, விஜய்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இவர் எத்தனை % வாங்கிட போறாருங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாநாடு, அதற்கப்புறம் 2வது மாநாடு, அவருக்கு வந்த அந்த திரளான கூட்டம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்கன்னு வைங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த கூட்டமெல்லாம் காமிச்சிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா ஓரளவுக்கு அது இணக்கத்துக்கு வந்திருக்கும். அது துரதிருஷ்டவசமா இது நடந்துருச்சு கரூர் சம்பவம். இதற்கப்புறம் இவங்க போய் இன்னொருத்தர் கையில மாட்டிக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. ஏன்னா இங்க ஒரு முதல்ல கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ இது வாயிலேருந்து தப்பிக்கணும்னா வேற எங்கேயாவது நம்ம போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலையும் இருக்கு. விஜய் வந்து அவர் மனசுக்குள்ள சில திட்டங்கள்லாம் வகுத்திருந்தாருல ஆரம்பத்துல. மாநிலத்துல திமுக எதிர்க்கணும், மத்தியில பிஜேபி எதிர்க்கணுங்கிறதுல உறுதியா இருந்தாருல. இப்ப அந்த உறுதி வந்து மெல்ல குலையுது. இப்போ நீங்க உங்களுடைய தொடர்ந்து விஜயை கவனிக்கிற அடிப்படையில் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன முடிவு எடுத்தா நல்லதுங்கிறது அப்புறம் சொல்லுங்க. ஆனா என்ன முடிவு எடுப்பாரு? அவருடைய சில குணாதிசயங்கள் இருக்கும்ல, வேறு இடங்கள் நடந்து கொண்ட விதம், அவருடைய பழைய பேட்டிகள், சுற்று வட்டாரத்தை நீங்க விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு கவனிக்கும் போது அவர் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அவருடைய இல்ல அவர் பேசிக்கலா அவருடைய குணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவர். இப்ப இந்த 41 மரணம் கூட அவர் உலுக்கி இருந்தால் கூட அவருக்குள்ள வேற ஒரு திட்டங்கள்லாம் இருக்கும். கட்டாயமா அதிமுக ஒரே அடியா சரண்டர் ஆகுறதோ அல்லது பிஜேபி ஒரே அடியா சரண்டர் ஆகிறதுக்கோ அவர் தயாரா இல்லை. சரண்டர் ஆகுறதுன்னா சரண்டர்னா கூட்டணிக்கு போறதுக்கு அதை தான் சொல்றேன்.
அப்படி கூட்டணிக்கு அவர் போயிருந்தா இந்நேரம் அது தொடர்பான கிரீன் லைட்ஸ் எல்லாம் அங்கங்கே எரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவருடைய வழக்கமான குணம் நாம இறங்கி போகக்கூடாது, என்ன ஆனாலும் பார்த்துடலாங்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கார். பட் இந்த மூவெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு சரியாகுது இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி வருவார். பட் இப்போ ஒன்றுமே புரியல, இவங்க சைடும் புரியல அவங்க சைடும் புரியல. அவருடைய குணத்துக்கு ஸ்ட்ராங்கான ஆள், அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். சரி சரி, ஒரு டிசிஷன் எடுத்தா அதுல உறுதியா இருப்பாரு. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன முடிவு எடுத்தா அவருக்கு நல்லது இல்லை கட்சிக்கு நல்லது? கட்டாயமா அதிமுக கூட போறது நல்லது நல்லதுங்கிறீங்க? ஆமா, அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி கெட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நான் தான் சொல்றேனே, இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்த கூட தெரியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க. இவ்வளவு பெரிய துயரத்திற்கு பிறகு நம்முடைய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடணுங்கிற அறிவு கூட இல்லாம தான் அவங்க இருக்காங்க. அப்ப இந்த கூட்டம் ஓட்டா மாறும், ஆனால் இது ஒரு கட்டமைப்பா இருக்கான்னா இல்ல. இதை வச்சுட்டு நீங்க ஒரு தேர்தலை சந்திப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அதிமுக கொஞ்சம் அரவணைச்சுக்கிட்டா அவங்க கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க, பல இடங்கள்ல அவங்க பார்த்துப்பாங்க, இது எல்லாமே சரியா இருக்கும். பட் இதற்குள் பிஜேபியும் இருக்கிறதுங்கிறது ஒரு நெருடலாக இருக்கு. அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. பட் அதிமுகவோடு போறது அவருக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. அதிமுகவுக்கும் நல்லதுங்கிறீங்க. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வராதா? நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன விஷயம், ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது அதிருப்திகள் ஏற்படக்கூடிய விஷயம் இல்லைங்க. இவர் என்னன்னா, இப்போ பவன் கல்யாண் மாதிரி நீங்க வந்துருங்கன்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, அது ஒரு வகையில் சரிதான் தான் நான் பார்க்குறேன். ஆமாம்மா, இப்போ நீங்க உங்க கூட்டம் திரண்டு வருதுங்க, இது ஒன்றுத்தை மட்டுமே வச்சுட்டு நான் வந்து 234 தொகுதி ஜெயிச்சிருவோம்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான கட்டமைப்பு இல்லை. அப்போ அரசியல் ரீதியாகவும் நீங்க பழக்கப்பட வேண்டியதா இருக்கு, பயணப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, எடப்பாடி மாதிரி ஒருத்தரை முதலமைச்சராக்கிட்டு நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களா, இதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் எடப்பாடியை நம்பி போறது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல. ஏன்னா சாதாரண விஷயம், தேமுதிகவுக்கும் ராஜ்யசபை எம்பி தரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு கடைசியில் கைவிட்டவர் தான் அவர். அவர் பல பேரை கைவிட்டு வந்திருக்கிறார், போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு. அப்போ இவரை எந்த அடிப்படையில் நம்புறதுங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ அதையெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அல்லது எழுத்துப்பூர்வமாக எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வாங்கிட்டு இந்த முயற்சியில் இறங்குனீங்கன்னா நாளை அரசியல் பிரைட்டாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க, துணை முதல்வராக கேளுங்க, அழுத்தம் கொடுங்க. அது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டணியே வேஸ்ட். உங்க டிமாண்டுங்கிறது அவரோட டிமாண்ட் துணை முதல்வர் அப்படின்னு இருந்தால் போதுங்கிறேன் நான். ஏன்னா இதில் மெல்ல உள்ள நுழைங்க, இதற்கப்புறம் ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் யாரோட நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? உதயநிதியோட பண்ண போகிறீங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ அதிமுகங்கிறது வந்து எடப்பாடி இருக்கார், இந்த அடுத்த கட்ட இளம் தலைவர்கள் எங்கள் அதிமுகவில் இருக்காங்களான்னா இல்லை. இப்போ திமுக வந்து உருவாக்கிருச்சு, உதயநிதி உருவாக்கி. ஆமாம், எல்லா உதயநிதியை மட்டும் இல்லை, அடுத்த தலைவர் எல்லா ஊர்கள்லையும் அடுத்த கட்ட தலைவர்களை அவங்க உருவாக்கிட்டாங்க. அதாவது இன்னொரு அமைச்சருடைய மகன்களை சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு 25-30 வருஷத்துக்கு திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது, அங்கே அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள், எல்லாருமே பெரியவர்களாக இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்களை அவங்க உருவாக்கவே இல்லை. இப்போ விஜய் அங்கே உள்ளே போகிறாருன்னா பல அட்வான்டேஜ் இருக்குது, அதெல்லாம் அவர் யோசித்து போகிறது நல்லதுங்கிற. அதிமுக வந்து அட்வான்டேஜஸ் தான் அவருக்கு நிறைய இருக்கு, கட்டாயமாக அதிமுக கூட்டணிக்கு வந்தா. ஆமாம், அவருடைய செயல்பாடுகள், இப்போ இந்த கரூரில் எப்படி மக்கள் அவரை பார்க்கணும்னு போயிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த மாசை நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்ல முடியாது, நாளைக்கு எல்லாமே மாறலாம். நீங்கள் அதிமுகவுக்கு போகிறது இன்னும் அதிமுகவே உங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த அளவு கூட இருக்குங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க, இப்போ அது உள்ளே வருதுனால நிறைய கற்றுக்கலாம் அவர், அதிமுகக்குள்ள வரனால அந்த கட்டமைப்பு ரீதியான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறீங்க. அங்கே துணை முதல்வராக இப்போ உதயநிதி எப்படி சில விஷயங்களை அரசு ரீதியான விஷயங்களை கற்றுக்கிறாரோ, நீங்கள் இங்கே துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்து ஒருவேளை ஜெயிக்கும் போது அதை கற்றுக்க முடியுங்கிறீங்க. ஆமாம், கட்டாயமாங்க. ஸோ அப்போ அந்த காலம் வந்து நீங்கள் உதயநிதி விஜய் உதயநிதி அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அது இன்னும் ஈஸியாக இருக்கும்லங்கிறேன் நான். கற்றுக்கிட்டார். அப்போ உதயநிதி அரசியலுக்கு வந்தார், உடனே நேரடியாக வந்துடல, தினந்தோறும் அவர் அறிவாலயத்துக்கு வர வச்சு அவருக்கு பாடம் எடுத்தாங்க. நீங்கள் அதெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. நக்கீரனில் துணை ஆசிரியர் அந்த கோவில் எண்ணின் அவங்க அப்பா திமுக கலைஞரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து தினந்தோறும் கிளாஸ் எடுத்தார் உதயநிதியை உட்கார வச்சு. அது மாதிரி பல திராவிட தலைவர்கள், திமுக தலைவர்கள் அங்கே வந்து கடந்த கால அரசியலை பற்றி எல்லாம் பேசி அவருக்கு வகுப்படுத்தி அவரை உருவாக்குனாங்க. சும்மாலாம் கொண்டு வந்து கையில் கொடுத்துடல. அப்போ நீங்கள் எங்கேயோ போய் உருவாக வேண்டிய தேவை இருக்குது விஜய்க்கு. அப்போ அதிமுகவுக்கு போனாருன்னா கள நிலவரம் என்னங்கிறது தெரியும், எல்லாத்தையுமே அவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை அவர் அணுகும் பொழுது
இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் பொறுத்தவரை சார், இந்த விஜய் விவகாரத்தை பொறுத்தவரை அவர் இந்த கூட்டணிக்கு வரும் பொழுது தமிழக அரசியலில் 2026 அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறும் நினைக்கிறீங்களா? அவருக்கு நல்லது கற்றுப்பார், இதெல்லாம் அவர் தனிப்பட்டது இல்லை, அவர் அரசியல் படிக்கிறதுக்காக இங்கே ஒரு இது பண்ண முடியாது இல்லை, அது அவர் பெர்சனல் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக அது அமையுமான்னு கேட்குறேன். இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி நல்லா யோசிச்சு பாருங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. மக்களுக்கு கோபம் விஜய் மேலே வந்துச்சா? வரல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான கோபம் அதற்கு காரணமான விஜய் மேலே வந்திருக்கணும்ல. அப்போ வரலைங்கும்போது அதையே பொறுத்துக்கிட்டவங்க இவர் அதிமுகவில் போய் சேர்றதை பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன? அப்போ அதை தாராளமாக செய்யலாமே. அது ஒன்றும் பெரிய நெருடலெல்லாம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அது அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. நான் என் பார்வையில் அதை சொல்கிறேன்.